இந்த நீர்த்துளி நுண்ணோக்கியில் தெரிவது உண்மையில் நுண்ணுயிர்கள் தானா அல்லது நுண் தூசி துகள்களா என சிலருக்கு ஐயம் எழுந்துள்ளது. வாருங்கள் அதை ஒவ்வொரு நீரை கொண்டு சோதித்து பார்ப்போம். முதலில் கடையில் வாங்கிய குடிநீரை கொண்டு பார்ப்போம். வட்ட வளையமாக ஏதோ தெரிகிறது. அடுத்து வீட்டில் இருக்கும் குடிநீரை வைத்து சோதிப்போம். இதிலும் அதே போன்று தெரிகிறது. இந்த இரண்டு நீரிலும் உயிர்களின் அசைவுகள் எதுவும் தெரியவில்லை. பிறகு ஆற்றுக்கு செல்வோம். அங்கு ஆற்றில் தேங்கியிருக்கும் நீரை எடுத்து வந்து சோதித்து பார்ப்போம். இதில் சில உயிர்கள் அசைவதை காண முடிகிறது. பிறகு குட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட நீரை பார்ப்போம். இதில் உயிரிகளுக்கும் தூசிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் நன்கு காண முடிகிறது. அந்த உயிர்கள் வேகமாய் நகர்வதையும் அதன் உடல் அமைப்புகளையும் காண முடிகிறது. இந்த குட்டையில் மீன் குஞ்சுகள் வளர்ப்பதற்காக மாட்டுச்சாணம் கரைக்கப்படுவதால் அதில் அதிக நுண்ணுயிர்கள் உருவாகிறது. இந்த நுண்ணுயிர்களை தான் இங்கு வளரும் மீன் குஞ்சுகள் உணவாய் எடுத்துக்கொள்ளும். உயிரை கொள்வதற்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு இந்த நீரை கொதிக்க வைத்து பின் சோதித்து பார்த்தால் அதில் எந்த உயிரியின் அசைவுகளும் தெரியவில்லை. யாரும் இந்த சீரொலியை அதிக நேரம் பார்க்க வேண்டாம். கண்கள் சோர்வுற அதிக வாய்ப்பு இருக்கிறது.